மனசுல ஆசை வரல? ஏண்டி என்ன ஏன் மனசுலயா ஆசை இல்லையான்னு கேட்கிறேன். ஏண்டி எப்படி தெரியுமா அதுக்கு சொல்லட்டுமா? அவர் உன்னையதான் பாத்துக்கிறாரு பாரு. பாக்கட்டும் ஏன்னா எல்லாம் பழசு, நாங்க புதுசு, அதனால அப்படிதான் பாப்பாரு. எப்படி தெரியுமா ஒண்ணுமே தோணலையா? என் மனசுக்கா? சொல்லுடி ஏண்டி, என்ன வா மனசுக்கு எது வந்து ஏண்டி ஏண்டி மனசுக்கு தோணவில்லை? ஏண்டி
ஓடி வாங்க. தென்னிலங்கையை ஆளக்கூடிய 10 தலை 20 கரம் படைத்த ராவணேஸ்வரன் அவர்களுக்கு ஈசனுக்கு நிகராக பிரகதீஸ்வர பட்டத்தை வென்றவன். தாய்க்கு தலைமகன், தமையக்கு பல தொண்டுகளை செய்தவன், தெலுங்கு பாஷையை உற்பணம் செய்தவன், காம்பாதி ராகத்தை ஏற்படுத்தியவன், சங்கராபரணம் என்று சொல்லக்கூடிய ராகத்தை மேற்கியவன். இப்படியெல்லாம் பெரும் புகையோடும் இந்த தென்னிலங்கையை ஆண்டு வருகின்றேன். அப்படி இருந்தாலும் ஆனா தினமும் எனக்கு இன்னும் வரக்கூடிய காலத்தை என்ன செய்தி கொண்டு வருகின்றீர்கள்? எங்க போய் வரீங்க? எங்கடா போய் வரீங்க? சொல்றான் மிச்சா வந்ததும் வராதும் உனக்கு கல்யாணமா? பாக்க சின்ன பையனா இருக்கிற இந்த வயசுல உனக்கு கல்யாணமா? சரி, நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண? அவனாதான் பண்ண போற. பாப்பா சென்னை மாநகரம் முழுவதுக்கு ஒரு ஆளு ஒரு எம்மா முழுவதுனியா
டைட்டா வச்சு டைட்டா பிடிக்கிறா லாரி ஓட்டுறா யாரி ஓட்டா ஏய் நின்னு ஓட்டியா உட்கார்ந்து ஓட்டியா நான் பட்டுன்னு ஓட்டுவேன்டா அப்ப திறமை சாலிடா இருக்குதா இந்த திறமை போக போக இப்பதான் நமக்கு கொஞ்ச நாள் தெரியும் திடீர்னு எங்க வீட்டுல இருந்து போன் பண்றாங்க என்னடா? ஏய் பையா பையா ஐயா ஐயா கல்யாணம் முடி போட்டேன் திருமணம் சீக்கிரம் வாடா ஏய். அப்படின்னு சொல்றாங்க யாரு அம்மா? எங்க அம்மா போக மாட்டாங்க கேக்குறாங்க ஏய் பையா பையா ஐயா. பொண்ணு எப்படா ஓணும் அப்படின்னு கேக்குறாங்க நீ என்ன சொன்ன? எப்படா ஓணும் அப்படின்னு கேக்குறாங்க சரிடா. அதுக்கு நானே சொல்றேன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல. அப்படின்னு பாரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க? நீ சின்ன வேலை செய்யற சென்னை சென்னைடா அது அதாங்க சென்னையில தானே வேலை செய்யற அங்க நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்துடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க சென்னையில நீ பார்த்து கல்யாணம் பண்ணி வந்துரு அதுக்கு நானே சொல்றேன் ஐயோ சென்னை புள்ள வேணாம் அது லெக்கின மாட்டின ஈஸ் மாட்டின சூத்த ஆட்டி ஆடி நடக்கும் சென்னை பெண்கள் வேணாம் அதெல்லாம் வேணாம் நல்ல கிராமத்து பொண்ணா கிராமத்து பொண்ணு நல்லா குடும்ப குத்து வழக்கா குடும்ப குத்து விளக்கு. நல்லா பாருங்க ஆ. அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி நீ சொல்லிட்ட ஒண்ணு ஒண்ணு சொன்ன உடனே ஒரு வாரத்துக்கு போன் ஒரு பண்றாங்க வாரத்துல மறுபடியும் போன் ஏய் பையா பண்றாங்க பையா எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கே வர உனக்கு இப்பவே கல்யாணம் ஏய், ஒரே நாள் ஒரு நல்ல ஏண்டா பொண்ணு பார்த்தா நிச்சயதார்த்தம் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு போனோம் நம்ம வீட்டுக்கு வரணும் எவ்வளவு வேலை இருக்கு அதெல்லாம் அவங்க ஏய் பாத்துறாங்க நீ என்ன பார்த்து மாட்டான் பொண்ணிய பாக்காத நீ எப்படி ஓகே சொல்லலாம் நான் போன்ல பாத்துனேன் எப்படி இந்த மாசம் புள்ள என்னது ஏய் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போய் வா சப்புண்டா ஏங்க வாட்ஸ்அப் அந்த அட்டங்க அதுல? பொண்ணு பாக்கிறதுக்கு அடே கிளி மாதிரிங்கிறா கிளி மாதிரி என்ன இல்லையா இது காசு போன பேர் மூஞ்சி வச்சு இல்லைங்க ஒரே புள்ள சரி பொண்ணு என்ன எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுறாங்க சாத்தி சாத்தியோ போட்டோல பார்த்த உடனே அடே மறந்துட்டு பொண்ணு அண்ணி மாதிரிங்கிறா உட்காரு 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 உட்காருங்க நீ கேட்கறதா இல்ல உட்கார்ந்து கேளு சரி வா ரெடி பண்ண பொண்ணை பார்த்த உடனே போன நீங்க கல்யாணங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு பாஸ் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் ஏய் போன நீங்க கல்யாணம் முடிஞ்சிச்சா எல்லாம் வேலை முடிஞ்சு பாஸ் அன்னைக்கு நைட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு சரிடா. அடே சான கோஸ்தலங்கற ஏய் சந்தோஷம் சந்தோஷம் ஆ. ஒரே உற்சாகம் எதுக்கு ஒரு சந்தோஷம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அதானே? ஏன்னா யாருக்கு இருந்தாலும் இது முன்னாடியா நான் ஃபர்ஸ்ட் நைட் பார்க்கவே இல்ல மத்தவங்க எல்லாம் 10 வாட்டி பார்த்துட்டு தான் போவாங்க. அப்படி கிடையாதுங்க என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோமோ முத அட்டன் பண்ண போறோம் என்னத்தா ஃபர்ஸ்ட் நைட்டா எக்ஸாம் எம்காம் படிச்சானே அது பரீட்சைக்கு போறான் இப்பதான் அதனால உட்காந்துக்கிறேன் திடீர்னு எங்க மாமியார் ரூமுக்கு போன தருது யாரு ஏய் முன்னாடி தானே வரணும் அது என்னன்னு தெரியல என் மாமியார் மாத்தி அனுப்பிச்சாங்க ஏய் எங்க மாமியார் வந்து என்னன்னு கேட்டுட்டீங்க என்னப்பா உங்க ஓனர் போன் பண்றாரு ஓனர் போன் பண்றாரு அப்படின்னு வாங்கி காலைல வச்சுட்டேன் எங்க ஓனர் கேக்குறாரு ஏ பையா ஐயா. பையா நீ வேற வேலையை பாயில விட்டு போட சீக்கிரம் வாடா லோடி ஏத்தணும் எங்க ஏய் லாரியில ஓ லாரிக்கு லோடு ஏத்தமா இல்ல மாட்டமா எழுதி சொல்றாங்க லாரி லோடு ஏத்தணும் சீக்கிரம் வாடா அப்படின்னு அவருண்டாரு அது நான் சொல்றேன் எங்க ஆனது ஆகி போச்சு நீ கல்யாணம் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு ராத்திரி விட்டு குத்தா நான் ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அல்ல வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்றேன் நீ சொன்ன உடனே அதுக்கு அவரு என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது முடியாது. நீ இப்ப பஸ் காலைல ஊருக்கு வர முடியும் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா சொன்னாரு சொன்ன உடனே அடே எனக்கு மூஞ்சி சாப்பிடுவாச்சு ஏன்டா அடே சாப்பிடுவாச்சு முதல்ல நம்ம அதுவும் வர சொல்லிட்டாங்களே ஆமாங்க அதனால உனக்கு வருத்தமா அடே போச்சு. ரொம்ப டல் ஆயிடுச்சு அதனால என்ன செஞ்ச? சொன்னேன் ஏண்டி, ஏண்டி ஏண்டி? இந்த மாதிரி ஓனர் போன் பண்ணாரு என்ன வர சொல்லிட்டாரு? அப்படி பண்ண பாரு சொன்னதும். அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஏங்க? ஏங்க இது நான் தண்ணி அடிச்சு போத்துங்க அதான் பின்ன. இது நம்ம வீட்டு கிணத்து நீங்க போய் வாங்க எப்படி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றான் பாட்டி சாதாரண நாள் கிடையாது சாதாரண ஆளு கிடையாது இல்ல, அவன் சாதாரண நாள் கிடையாது என் பாட்டி பத்தினி எதா? பத்தினிங்க மண்டாட்டியா? பத்தினியா பத்தினியா? பத்தினா பத்தினி இல்ல 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 இவரு பொண்டாட்டி பத்தினியா மட்டன் பொண்டாட்டினா என்ன உன் முன்னாடி தேவையா ஏய் ஏங்க, வயிற்று மேல இருப்பேன் கம்யூனிட்டி என் பாட்டி பத்தினியா ட்ரிபிள் பத்தினி அதுவா டேய், டேய், இரு. ஓ ஏண்டா? நான் பத்தினி, சரி. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆமா அதுனா triple பத்தினி. ஏய் ட்ரிபிள் பத்தினியா அதான் எப்படிடா triple பத்தினி? ட்ரிபிள் பத்தினா கோணகி இல்ல எதா? கோணகி கோணகி வாடகை தாயா? ஏய் கோணகி அது கண்ணகி ஏய் ஐயா பீச்சில் செலவு வச்சு அதுவா கண்ணகி கற்பிலே சிறந்தவர் கண்ணகி. கண்ணகி அந்த நோலங்கனி இல்ல நல்ல கண்ணியா ஆனா கம்மியாட்டியா ஓ எனக்கு வேளாங்கண்ணி தெரியும், வேளாங்கண்ணி. நலாயினி நலாயினி நலாயினிடா இந்த சிவராத்திரி இல்ல சிவராத்திரி தெரியாது எனக்கு மானவளவன ஏய் தெரியும் சிவராத்திரி
சாவித்திரி. ஏய், சாவித்திரி. சாவித்திரி. ஏங்க, இதெல்லாம் பேரே வாயில ஏய், வராதா? அவங்க வம்சத்துல வந்தவன் என் முன்னாடி. அடே, டே, டே. இந்த 3 பத்தினிமார்கள் வம்சத்துல வந்தவன் முன்னாடி. என் முன்னாடியா? என்னடா சொல்லு சத்தியமா சத்தியமா? ட்ரிபிள் பத்தினியா இவள் பத்தினியா? ட்ரிபிள் பத்தினியா சமா சொல்லக்கூடாது. ஆமாங்க. மனைவி அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். எனக்கு அமைஞ்சிச்சு. ஒரு நல்ல பொண்டாட்டியா காட்சி ஆனா ஒய்யா அமையல ஏய், முஜே. அந்த மாதிரியா? என் முன்னாடி இவள் பத்தினி சொல்றா. உன் முன்னாடி சொல்லுவாளா? ஏய், முன்னாடி என்னன்றா இரு, 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 இரு. நான் அப்படி சொல்லலைங்க. இது என்ன ஆத்து தண்ணியா அடிச்சு முறத்துக்கு? ஆமா. இது கிணத்து தண்ணி. கண் தண்ணி தானே? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டு கிணத்துல மொண்ணு குடிச்சுக்கலாம். மொண்ணு குடிச்சுக்கலாம். நீ போயிட்டு வேலைக்கு போயிட்டு வா ஆமா. அப்படின்னு உன் மொண்டாட்டி பத்தினி சொல்றா. என் முன்னாடி பத்தினி சொல்லுவா. எந்த பத்தினி? என் முன்னாடி இவள் பத்தினியா? ஆனா உன் முன்னாடி எப்படி எனக்கு தெரியாது. ஏய், கம்மியாச்சு. எப்படி எனக்கு தெரியாது. சொன்ன உடனே தானே வர்றியா? வேலைக்கு போயிடுங்க. வேலைக்கு போச்சு. போன இடத்துல ஒரு நாள் 2 நாள் ஆகும்னு பார்த்தேன். ஒரு நாள் 2 நாள் ஏதோ ஆகும்னு ஏன் பார்த்தேன். நேரம்? வடாரம். ஒரு மாசம் ஆகி போச்சு. ஒரு மாசம் ஓடி போச்சு. ஒரு மாசமா ஆ. first time நடக்கல. ஆ. அப்படியே ஒரு மாசம் கழிச்சு ஐயோ. அப்படியே லோன் போட்டு வீட்டுக்கு வரேன். ஒரு மாசம் கழிச்சு விட்டாங்களா? ஐய், ஆ, நானே வரேன். வேலையை விட்டு வர நானே வரேன். ஆ. வரும்போது வரும்போது பாடி புடிச்சா அரிமான பழம் வரும். என்ன புது பொருள் எல்லாம் வாங்குறேன். ஓ, ஒரு மாசம் கழிச்சு புது பொண்டாட்டிய பார்க்க வர சும்மா வரலாமா? ஆமாங்க. அவ ஆசைப்பட்டு எதெல்லாம் இங்க பாலும் என்னென்ன அதெல்லாம் வாங்கி வரல. நிறைய வாங்குறேன். அப்படின்னா நீ நல்லா பெரிய பெரிய பொருளை தான் வாங்கி போயிருப்ப. என்னென்ன வாங்குறேன்? என்ன பொருள் வாங்கி கார பொரிய, மிச்சரு, உப்புகல்ல, பொரி உண்டை, இந்த ஊப்பொடி. ஏய், இல்ல இல்ல இல்ல, இது தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காத பொருள். கார பொரி பொரி உண்டை உப்புகல்ல. இன்னொன்னு ஒரு சொன்ன பாரு. ஏய், சோமபடி. பொடி அந்த ஊப்பொடி புட்டா போதும். அந்த நேரத்துல போய் முன்னாடி. ஆமாங்க. வாய் புட்டிக்க. ரூம்ல வச்சுட்டு. என் மோடி ரூம்ல இருந்தா ஆசையா கட்டி பிடிப்பாரு. கட்டி பிடிப்பாரு. கட்டி போங்கன்றா. ஆமாங்க. உன் பொண்டாட்டி தானே? ஆமாங்க. ஏன் பொண்டாட்டிய பண்ற? ஏங்க ஒரு மாசம் ஆயிடுச்சு, மறந்துட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சரி சரி. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கிடையாது. நான் வீட்டுக்கு தூரம். என்னால 3 நாளைக்கு அப்புறம் தான். ஏன் வீட்டுக்கு போகும்போது வீட்டுல விட்டு போத்தானே? ஏன் ஏத்தி விட்டு போன? இல்ல டேய், வீட்டுல தூரமா இருந்தா வீட்டுக்கிட்ட வரதானே? அது கிடையாது. இந்த பெண்கள் சொல்லுவாங்க மாசத்துல 3 நாள். ஏய் மாது விடாய் அப்படியா? சரியா? அப்படின்னா 3 நாள். ஏய் மாது விடாய் செவடா பையா சரி சரி என்ன சொல்றா? நான் வந்து என்ன புடி சொல்றேன். சரியா என்ன? ஏய், அவன் என்ன? அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. தெரியாது ராஜா. நானும் மாதவிடாயில விட்டேன். மாதவிடாயில விட்டேன். ஐ சொல். ஊட்டாங்க ஐ அது விட்டாளா? சரிடா. கண்ணு உடனே திருப்பி மூஞ்சி சாப்பிடு போச்சுங்க. அடடா. அப்படியே அப்படியே ரொம்ப மனவேதனை. மனவேதனை. போய் அவங்க திண்ணை மேல உட்காந்துங்க. திண்ணை மேல உட்கார்ந்த உடனே உட்கார்ந்த உடனே திண்ணை இல்ல திண்ணை மேல உட்கார்ந்த உடனே ஏய். துட்டு அது வந்து குத்த வராப்புல. என்ன பாண்டி அவர் என்ன கேக்குறீங்க? கம்மி. ஏங்க சொன்ன உடனே அப்படியே பக்கத்துல போய் உட்காந்துங்க. பக்கத்துல போய் அவங்க உட்கார்ந்துட்ட. ஏன் வந்துருங்க? என் பாடி குடிச்சிட்டு இருக்குது. முடிஞ்சு போச்சு. விட்டு உடனே நேரா அங்கிட்டு வந்தா நேரா வந்து கையில 300 ரூபாய் குத்தா. 300 ரூபாய். எதுக்குடா 300 ரூபாய்? அதான் தெரியல. 300 ரூபாய். 300 ரூபாய். இத வச்சு வச்சு. யாருக்கிட்ட கொடுத்து கொடுத்து. சந்தோஷம் வாங்கிட்டு வாங்க ஏன்டா? அப்படின்னு சொன்னா. எனக்கு புரியுதா 300 ரூபாய் யாருக்கிட்டனா உனக்கு சொல்லணுமா? உனக்கு வேலைக்கு சொல்லணும். உனக்கு கல்யாணம் ஆகி வீட்டுக்காரு முதல் எதுவும் நடக்கல, மெட்ராஸ் வேலைக்கு போட்டாரு. இன்னைக்கு வந்தாரு, இந்த மாதிரி ஆகி போச்சு வீட்டுல. அதனால 300 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு என்ன சரக்கு இருக்கு சாப்பிட்டு சரி சாப்பிடுறியா? அதெல்லாம் கிடையாது. சரி சாப்பிடு. ஏய், கிடையாது. இந்த 300 ரூபாயா வேற இந்த பொம்பளைகிட்ட கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வா. ஏய், ஆ. இந்த வார்த்தையும் முன்னாடி சொல்லிச்சு. என் மாதிரி பற்றி சொல்ல. ஆனா உன் பற்றி எனக்கு தெரியாது. ஏய், சரிடா. அந்த 300 ரூபாய் கொண்டு வேற பொண்ணு எதுக்கிட்ட கொடுத்து சந்தோஷமா இருந்துட்டு வா. சத்தியமா உன் முன்னாடி பத்தினி இரு, தாங்க இரு, ஏய், சொல்லுங்க சொல்லுங்க, எதை சொல்ல வந்து சொல்லு. ஆ. அவன் சொல்லிட்டு நான் ஒண்ணு நடந்தாங்க. இல்லாடியா? இல்லாடியா? உன் முன்னாடி திபுல் பத்தினி தான் பழுதா? அப்ப உன் முன்னாடியா ஆ. ஏங்க டேய் பையா, உன் முன்னாடி நீ பத்திரின்னு போதுனா நான் ஒத்துக்கல. ஒத்துக்கல. ஆனா ஒரு கட்டிய மனைவி நீ மனைவி. சாப்பிடுற சாப்பாட்டுல கூட பங்கு கொடுத்துருவா. ஆனா புருஷனை பங்கு கொடுக்கவே மாட்டான். என் மாதிரி விட்டா. ஆனா உன்னுடைய பொண்டாட்டி பணத்தை கொடுத்து நீ எந்த வேற பொம்பளைடான்னு கொடுத்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு டேய், அவ சாதாரண பத்தினி இல்லடா. ஆ. அந்த 3 பேர் சொன்ன பாரு, ஆமா.
ஆனா உன் முன்னாடி பார்த்தனா நான் காலை வேணும்னு நினைக்கிறேன். நீ வரல. நீ வரலையா? ஆமா ஆமா. சரி இன்னொரு நாள் கிடைச்சா நான் வரேன். கண்ணு ஒண்ணு. உன் மண்டாடி தான் அப்படி சொன்னாலே ஆமாங்க. நீ என்ன பண்ண கண்ணு ஒண்ணு. சொன்ன பாருங்க. 100 ரூபாய் எடுத்து போனேன். கேட்டிட்டு போய் 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன். பிரியாணி சாப்பிட்டியா? மீதி 200 ரூபாய் ஆச்சு. 200 ரூபாய் ஆச்சு. நேரா எடுத்து வந்து மூணாவது விட்டு முடியுமா இருந்தா யாரியா மூணாவது விட்டு முடியுமா அவனு குட்டா விட்டுட்டியா? ஒரு நாள் பூரா சந்தோஷமா வந்துங்க அப்பா சந்தோஷமா இதுக்கு வந்தேன் இருந்துட்டியா? சாயந்தரம் 6 மணி ஆச்சு 6 மணி ஆச்சு. வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டு வாசல் இருந்தா இந்த 300 ரூபாய் கொடுத்தேன் 300 ரூபாய் கொடுத்தேன். அது என்ன பண்ண அப்படின்னு கேட்டா 100 ரூபாய்க்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். மீதி 200 ரூபாயா முடிமாடி குத்தியா சந்தோஷமா இருந்தாங்க பாரு அப்படி நீ சொன்னதும் அதுக்கு அவன சொல்றா அட பொட்ட பையா லக்காரி பையா அப்படின்னு என்ன கேக்குறா ஏய் என்ன கேக்குறா அது காய்பாவனை யார காட்டுறா? இருங்க. ட்ரிபிள் பத்தினி அந்த வார்த்தை கேக்குது. ஆமா என்னடா இது? என்னவோ பண்ணிட்டுக்கிறாங்க அவன். எவ்வளோ ஒரு பாசம் இருந்தா 300 ரூபாய் உங்களோட சந்தோஷமா இருந்துட்டு வர சொல்றான். அவன் ஒண்ணு இப்படி எல்லாம் பேசுறான். ஏன் நீ திட்டம் கேட்டதுக்கு அது ஒண்ணு கிடையாது அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து போவா போய் 20 ரூபாய் தான் கொடுப்பா நீ அவருக்கு 200 ரூபாய் கொடுத்துக்கிறியா இல்ல அடா உன் ஜென்மத்தை சீப்பால வார. நான் சொன்ன அவன் மண்டாட்டி அவங்க வீட்டுக்காரர் என்கிட்ட வருவா போய் 20 ரூபாய் கொடுப்பா நீ அவருக்கு 200 ரூபாய் கொடுத்துக்கிறியா இல்ல அப்ப உன் மண்டாட்டி நீ அவகிட்ட போனதுக்கு திட்டல. அவங்க வீட்டுக்காரன் 20 ரூபாய் தான் கொடுப்பான். நீ ஏன் 200 ரூபாய் கொடுத்தா உனக்கு திட்டலாம்? ஏங்க இருங்க இருங்க. வாய்ந்த பையன் தெரியாதுங்கிறாங்க முன்னால. இவன் லாரிகள் ஓடியாத்த போட்டுக்கிறான். வீட்டுல வேற எவனோ வேலை பார்த்துக்கிறான். ஏய் கம்யூனிட்டிய உன் மொண்டாட்டிய மூணாவது வாட்டுக்காரன் முனிய வச்சுக்கிறான்டா கம்யூனிட்டிய. பாவி முன்னாடி முடிய வச்சிருக்கிறான்டா. ஏய் ஏய் கம்யூனிட்டிய சொல்றதுதான் உண்மை. மூணாவது வீட்டுக்காரன் முனிய உன் மொண்டாட்டிய வச்சுக்கிறான். முடி ஏன் முடி வச்சில்ல என் முன்னாடி தான் முடிய வச்சுக்கிறான். உன் பொயப்பு எடுத்துக்கிட்டு வந்து உன் மொண்டாட்டி எப்படியா தெரியாது உன் மொண்டாட்டி எப்படியா தெரியாதுன்ற சரி சொல்ல வேண்டிய கட்சியர்னு சொல்லியா சரி சொல்ல வேண்டிய கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் உன் முன்னாடி எப்படி உங்ககிட்ட அப்படி ஏய் ஏய் இத வார்த்தை ஆமாங்க. நான் யார்? யார்? அப்படிப்பட்டவன். உள்ள போய் கேட்கணும். உள்ள போய் கேட்கணும். எதை கேட்கணும்? உள்ள போய் 4 பேர் கேட்கணும். ஏன் நான் கேட்கணும்? அப்படி அங்க வந்து கேக்குறேன் நான் யாருன்னு. ஏய், நான் யார்? எப்படிப்பட்டவன்? அண்ணா நீ யாரு ஏய் யாரா உள்ள ஏய் ஏய் வாங்க. ஏய் யாரா ஏய் ஏய் 4 பேர் சொல்லறப்படா. ஏய் வாங்க. இந்த மயிர்க காலையில இருந்து வீட்ல வச்சு பாத்துட்டா. போய் கேட்கணும் போங்க. ஏய் என்ன கேட்க சொல்றா? போய் 4 பேர் கேட்கணும். ஏன் எதுக்கு? ஓ வந்துட்டியா? என்னடா விஜா வந்துட்டுக்கறான்டா. இதா ஓ அண்ணா வசந்த வந்துட்டியா அட பிச்சாடி நிக்கிறா இப்ப கேட்காம பாரு. கேளுங்க. நான் வசந்த மரண. சரி கேளு. நான் பேச தெரியாம பண்ணிக்கிறேன். சரி, பேசு. ராமநாச்சு. ஏய். ஏய், இது எந்த நாடு? இது தமிழ்நாடு. இது தமிழ்நாடு யாருமே தெரியாதா? தெரியாதா ராமநாச்சு? ஏய், இதுதான் லங்காபுரி. நான் புரியா ஏய் பூரி இல்லடா பாவி. பூரி பானிபூரி தான் கேட்டு வர்றீங்க. இதுனா ரங்காபூரி. ஏய், ஓ லங்காபுரி இல்ல, ஆ. லங்காபுரி. ஏதோ ஒரு பூரி விடு. தென்னிலங்கை. அதான் ஒரு அந்த சைடு தூக்கி போடு. எந்த பக்கத்துக்கு போடுவா? எதனா ஒரு side தூக்கி போடு. இந்த பக்கம். கேளு கேளு. ஏய் அப்படி. ஏய் இந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். நான் வச்சுக்கிறேன். செருப்படி போடு மூஞ்சி மேலே. அண்ணா அம்மா ஒரே அம்மா குட்ட காகற என்னடா அந்த பாடி நான் சபறா அந்த குட்ட நான் சபறா அந்த தேவ நான் சபறா ஏய் கொல்லி குள்ளி உடப்ப கட்ட என்னவோ கன்றாவி அவர் இது கேட்டான். உனக்கு கோவம் வந்துச்சு. என்ன கேக்குற? என்ன கேட்ட? அந்த குட்ட நான் சபறா அந்த பாடி நான் சபறா ஏய் அந்த கன்றாவி போடுறாரோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் போட மாட்டான். கூலிங்கா தான் எடுத்து போட வேண்டிய. என்ன ஃப்ரிட்ஜ்ல என்ன வச்சுக்கிறாங்க? கப்பல் 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 அடிக்கடியா சின்ன தலைகாணி சின்ன தலைகாணி படிக்கல வந்துட்டு பிடிட்டு வெட்டி
பட்டி போட மேல பிசுறு அடிக்குது. அடிக்கிற மாதிரி போய் கட்டி சொன்னா ஏய், பாப்படி. இந்த தென்னிலங்கையை ஆளக்கூடிய புத்திக்குதா? என்னடா எனக்கு புத்திக்குதாங்க. என்ன திரும்பி? வீரா திரும்ப மாட்டேங்குது. பீராவது ட்ரங்க் போட்டியாது. ஆனா முன்னாடி மாட்டி கிடக்குது. ஏய், இந்த தென்னிலங்கையை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் பர்வத்து யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போடு வருகின்றேன். அப்படியாக இருந்தாலும் இதோ இருக்கின்றதே இந்த தென்னிலங்கையிலே தாய்க்கு தலைமகளாக பிறந்தவன் 10 தலை 20 கரம் படைத்தவன் தெலுங்கு பாஷையை உற்பத்தி செய்தவன். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் பத்திரமாக என்று சொல்லக்கூடிய முனிவருக்கும் கேகசி அம்மையார் பிள்ளையாக 4 பிறந்தோம். இருவருக்குமாகவே சேர்ந்து முதல் ஜாமத்திலே ராவண வேலையிலே பிறந்தால் எனக்கு ராவணன் என்று பெயரை சூட்டினார்கள். 2வது ஜாமத்திலே என்னுடைய தம்பி கும்பகர்ணன் பிறந்தார். 3வது ஜாமத்திலே என்னுடைய 2வது தம்பி விபிடனன் பிறந்தார். 4வது ஜாமத்திலே எங்களுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற நங்கை சொற்பனகை பிறந்தார். இப்படி 4 ஜாமத்திலே 4 பிள்ளைகளாக பிறந்து யாதொரு குறைபாடும் அல்லாமல் சீரும் சிறப்போர் வாழ்ந்து வருகின்றனர். அப்படி இருக்கின்ற சமயத்திலே ஈசனிடத்தே எவரும் பெற முடியாது அரிய பெரிய வரங்களை வரமாக பெற்றவன். எப்படி 4.5 கோடி ஆயுளதை வரமாக பெற்றவன் நான். அது எப்படி என்றால் என்னுடைய அண்ணன் இருக்கின்றாலே கேகசி அம்மையாகப்பட்டவன். என்னுடைய அண்ணன் இடத்திலே சிறு வயதிலே நான் பால் அருந்துவது வழக்கம். அப்படி நான் பால் அருந்தவன் என்று செல்கின்ற சமயத்திலே என்னுடைய அன்னையானவள் சிவ பூஜைக்காக காத்திருந்தார். சிவ பூஜையை முடித்த பிறகுதான் என்னிடத்திலே வர முடியும் என்று என்னுடைய அன்னை உடைய உரைத்தவுடன் என்னுடைய அன்னையாகப்பட்டது சிவ பூஜைக்காக காத்திருக்க வேண்டுமா? அது கூடாது என்ற காரணத்திற்காக நான் என்ன செய்தேன்? சென்று கைலாயம் நோக்கி சென்று அந்த ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்து அப்படி தவத்திலே அமர்ந்து ஈசனை கோரி துதிக்கின்ற சமயத்திலே அந்த ஈசனாகப்பட்டவர் எனக்கு காட்சியளிக்கவில்லை. அப்படி காட்சியளிக்காமல் இருக்கின்ற சமயத்திலே அந்த வெள்ளையங்கிரி மலையை இந்த ராவணேஸ்வரன் அடி வேரோடு பெயர்த்தெடுத்து அப்போது அந்த கைலாய மலையை அசைந்து அசைய தொடங்கியது. பார்த்தால் உமா பார்வதியாகப்பட்டவள் என்றும் அல்லாமல் இந்த கைலாய மலையாகப்பட்டது இப்படி அசைகின்றது. இதற்கு காரணமானவன் யார் என்று பார்க்கின்ற சமயத்தில் சிவன் காட்சி கொடுக்காத காரணத்தால் அந்த வெள்ளையங்கிரி மலையில நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்போது பார்த்த உமா பார்வதியாகப்பட்டவள் தன்னுடைய இடது கால் பெருவிரலால் அந்த மலையினை அழுத்துகின்ற சமயத்தில் அந்த மலைக்காரிய அடியிலே நான் ஒரு எலியை போலவே சிக்கி தவித்தேன். அதில் இருந்து தப்ப வேண்டும் என்றால் ஈசனை கோரி துதிக்க வேண்டும் என்று எந்த ஒரு இசை கருவிகளும் அல்லாமல் அந்த சமயத்தில் நான் என்ன செய்தேன்? 20 கரத்திலே ஒரு கரத்தை ஒடித்து 10 சிரத்தை ஒரு சிரத்தை கிள்ளினேன். வீணையாக மீட்டினேன். என்னுடைய கரத்தை உடைத்த கரத்தில் இருந்த நரம்புகளை எடுத்து அதை நாடியாக பூட்டி வீணையாக செய்து அந்த சங்கரனை நோக்கி சங்கராபரணம் ராகத்தை பாடினேன்.